ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் எதில் பை பண்ண போகிறேன், எந்த ஸ்டாக்கை அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ரொம்ப காஷியஸாக தான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் அப்சைடு போகிறது கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தாலுமே டவுன் சைடும் லிமிட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்டர் வேல்யூ, அதாவது வேல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஸ்டாக் மாதிரி பீக் வேல்யூவில் இருக்கிற ஸ்டாக்கை பை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் 4 months பிஃபோராக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம கேட்டிருந்தோம், செகண்டரி மார்க்கெட்டையும் நம்ம கவர் பண்ணலாமா, செகண்டரி மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் பாசிட்டிவாக தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 months பிஃபோராக வேர் ஐ இன்வெஸ்ட் இன் திஸ் மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தோன்னா HDFC பேங்க்கும் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 4 months ஆகுது நம்ம இந்த 2 ஸ்டாக்கையும் பை பண்ணி. ஜீரோதாவில் இப்போ ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணோன்னா பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்கை பை பண்ணி நமக்கு எத்தனை நாள் ஆகுது, நம்ம சப்போஸ் ஆவரேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்றனாலும் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ ப்ரைஸ்க்கு நம்ம ஆவரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரேக் டவுன் ஷோ பண்ணிடும். ஸோ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸும் HDFC பேங்க்கும் பை பண்ணி 113 நாள் ஆகுது. ஸோ ஓவராலாக கெயின் பர்சன்டேஜ் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா 36%, HDFC பார்த்திங்கன்னா 18% இருக்குது. ஸோ ஓகே தான், நம்ம FD போட்டோம் அப்படின்னாலே இயர்லி 7 to 8% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன் நம்ம கிடைச்சிட்டதா நம்ம நினச்சிக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இப்போ எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2,82,000 அரவுண்டு மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. ஸ்டாக் PE பார்த்திங்கன்னா 51.8 PEயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் 52.6 இருக்குது. ஓகேங்க, இன்வெஸ்டர்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா 52.79லேருந்து இப்போ 52.63% ப்ரமோட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. FIIs பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க, 17லேருந்து 15% குறைச்சிருக்கு. DIIs 10.52லேருந்து 11.61 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு வருஷமும் ஏஷியன் பெயிண்ட்ஸோட சேல்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7,348 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஸோ கிராசிம் வந்தவுடனே ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு லீடர் அப்படின்ற பொசிஷனை அவங்க எப்போவுமே தக்க வச்சுக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா PE ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் இப்போ தான் பார்த்திங்கன்னா PE ரேஷியோ ரொம்ப லோவாக இருந்துகிட்ருக்கு. பீக்லேருந்து PE ரேஷியோ கிட்டத்தட்ட 2020 மே 2020 PE ரேஷியோவை இப்போ டச் பண்ணிருச்சு. ஸோ வேல்யூஷன் வைஸ் ஓகே. ப்ரைஸ் டு புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் டு புக்கில் தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸாக ரொம்ப கன்சாலிடேஷனில் தான் இருந்துகிட்ருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸு. ஸோ அதனால் எப்போ வேணாலும் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படின்றனால அது மட்டும் இல்லாமல் டவுன் சைடு ரிஸ்க் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ஏஷியன் பெயிண்ட்ஸில். ஸோ இன்னும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஏஷியன் பெயிண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 110 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.